எங்கடா போக சொல்றேன்? நேற்று தினமா குளித்து கொண்டு வந்தோம். குளிக்கிறது வந்து குளிக்கல. ஆனா இன்னைக்கு குளிச்சாவனுங்க போய் எடுத்து போடுறான். என்னத அந்த கேட்டால திறந்து படுதால எடுத்து போடுறா. கேட்டு திறந்து போடுறா. இந்த படுதால எடுத்து போடா. கேட்டு அந்த குளம் வேண்டா. அறிவு கேட்டவனே வாழ்ந்து கொண்டு எடுத்து வேலமாக. இந்த பாய் என்ன ஒரு பாடுபட்டு இருக்குது பாத்தீங்களா? இந்த பாயே இந்த பாடுபட்டு இருக்குது. இந்த பாயில படுத்தீங்க என்ன பாடுபட்டு இருப்பாங்க. வெயில் நின்று அப்படி போயிருக்கிறான். நண்பா உலகத்திலே உள்ளாத அதிசயம் இன்று இரவாக இந்த குளத்தில் தான் நடக்குது. ஆமாடா. இந்த குளத்துல குளிக்கிறீங்களா? குளிங்க. ஆவேசமாக இருக்கிறேன். அதனால சீக்கிரமா குளித்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும். எட்டி குதிரா. ஏங்க எட்டி கூதிங்க. எட்டி குதி. ஏங்க எட்டி கூதி. என்னடா ஏங்க அம்மா எட்டு கூதி மாமா. எட்டு குதிடா. எட்டு குதிடா. எட்டு குதிங்க. அவன் ரெண்டு பேத்தி வரணும். என்ன தெரியல பைத்தியம் முடிஞ்ச மாதிரி பிரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. போலாம் நீங்க பைத்தியம். அடா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கறனா. ஐயோ அம்மா எங்கடா அடிக்கிற நீச்சல்? கூட ஐயோ அம்மா ஐயோ அம்மா. கல்லு மாட்டிக்கிது. குளித்து சாணமானம் செய்து விட்டோம். அதனால சீக்கிரமாக புறப்படுவோம். இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் நாளைக்கு வரலாங்க. சத்தியமாக போய்விட்டு நாளை இரவு குளி வீசி விட்டு பகலில வரலாம். எட்டு போலாம். கோயில்ல பொங்கல் தராங்க. இன்றைய தினத்திலே காலையில் எழுந்து காலை கடன் முடித்து விட்டோம். இன்று என் பகுதித்த குளத்திற்கு சென்று நான் குளிக்க வேண்டும் அல்லவா? அதனால் பிடிக்கு குளித்து நீராடி விட்டு அந்த ஈசனார் இடத்திலே இனி வர வாங்க வேண்டும். பார்க்கலாம். யார் எங்கே? இங்கு வா. இப்பொழுது நாம் பிருந்தாவனத்தை விட்டுவிட்டு நமக்கு சொந்தமாகப்பட்ட இந்த பகவதத்து குளம், இந்த குளத்திற்கு மானிடா பிறந்தவர்கள் யாருமே இங்கு வரக்கூடாது. தெய்வம் இருந்தாலும் சரி, யாருமே இந்த குளத்திற்கு வரக்கூடாது. அதனால் படிக்கு எனக்கு சொந்தமான குளத்திலே நான் மட்டுமே தான் இருக்க வேண்டும். அதனால் படிக்கு அந்த குளமானது எப்படி இருக்கின்றது அப்படின்றதுக்காக நீ முன்னே பார்த்து வா, நான் பின்னே பார்க்கிறேன். பார்த்து நம்மளோட குளத்துல தண்ணி எப்படி இருக்கும்? எப்பவுமே நல்ல பல பல பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடியை பார்த்தால் எப்படி தெரியுமோ முகம், அதை போலவே நம் தண்ணீர் பார்த்தால் மட்டும் போதும், தெளிவாக இருக்கும். உண்மை. இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாம் தண்ணி பூரா வெறும் கலங்களா இருக்குதுங்க. ஆமாங்க, கலங்களா இருக்குதுங்கிற திருப்பி சொல்லுறான். நானே சென்று பண்றத 10 ரூபாய் பாட்டில் ஒண்ணு எடுத்து கொடுங்க. பார்த்து வருகிறேன்.
பிறகு நான் சொல்கிறேன். பாருங்க போய் பாருங்க. நாசக்காரன், நயவஞ்சகன், கொடுங்கோல் பாதகன். அகில உலகத்திலே குருவுக்கெல்லாம் ருசியாகப்பட்ட இந்த குரு முனிவர் அப்படி நாள்தோறும் குளிக்கின்ற இந்த பகர்தத்த குளத்திலே யார் என்று தெரியவில்லை, யார் என்று புரியவில்லை. இப்பேர் கொண்ட ஒரு நாசை எது செய்து வைத்திருக்கிறார் என் குலத்தையே. இப்பேர் கொண்ட குலம், இக்குலத்திலே இப்பேர் கொண்டவன் யார் செய்திருப்பார்? எவன் செய்தவன்? இனிமேல் படிக்கு இக்குலத்திலே நான் குளிக்க போவது கிடையாது. இந்த குலத்திற்கு பெருத்ததோர் சாபத்தை தரப்போகிறேன். அன்றாடு வேளை அதிகாலை பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஈஸ்வரனை வழிபடுவதற்கு காலை எழுந்து என் காலை கடன் முடித்து ஸ்நானபானங்கள் செய்து இந்த பகர்தத்த குளத்திலே குளித்து நீராடி விட்டு ஈஸ்வரனை நான் தவம் இருப்பேன், தோத்திரம் செய்வேன். அப்படி இருக்க இப்பேர் ஒரு குலத்தை நாசக்கதி செய்திருக்கிறார். சண்டாளன், சதிகாரன், சதிகாரமற்ற பலிகாரன், கொடுங்கோல் பாதகன். அதனால் படைக்கு இப்பேர் ஒரு குலத்திற்கு பெருத்ததோர் சாபம் தருகிறேன். இந்த குலத்திலே மாநிலங்கள் யாராவது இருந்தாலும் சரி, அது ரிஷிகளாக இருந்தாலும் சரி, தேவனாக இருந்தாலும் சரி, இந்த குலத்திலே யார் குதித்தாலுமே ஆடாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்ணாக போக வேண்டும், பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆணாக போக வேண்டும். இந்த குலத்திற்கு இப்பேர் கொண்ட சாபம். இரவாக பூலோகம் சென்று குளித்து விட்டு வந்தவங்க அந்த பகர்தத்த குளத்திலே இன்னைக்கு போலாங்களா? இன்னைக்கும் போய் அந்த அதிசயத்தை கண்டு கழித்து விட்டு சிறிது நேரம் ஓடியாடி விளையாடி விட்டு அந்த குளத்திலே குளித்து விட்டு நாமல் சீக்கிரமாக வர வேண்டும். ஆமாங்க, அதனால புறப்பட போகலாம். உலகம் போலாம். புறப்படு. ஏலோகம் மார்க்கமாக இருந்து பூலோகம் வந்து விட்டோம். இந்த குளத்திலே குளித்து சாணபானம் செய்து கொண்டு பிறகு ஒரு புறமாக இருந்து இந்த குளத்திலே சுற்றி அளவு காண வேண்டும். அதனால இப்படியே குளத்திலே குளித்து வருகிறேன். இந்த வயலண்ட குளத்திலே குளித்து விட்டு மீண்டும் புறப்பட்டு செல்ல வேண்டும். போகலாமா?
நானுங்க அம்மா. அம்மாவா? ஆமா. என்னை பார்த்தால் அம்மாவா? உன்னை தாண்டி சொல்றேன். நீயா? ஆமாண்டி. மாபெரும் வீரன் இன்னவரும் வந்தவரும் யாவரும் போற்றக்கூடிய இதோ ஏதோ என் உடம்பிலே மாற்றமாக இருக்கிறது. என் உடலெல்லாம் ஏதோ ஒரு விந்தையாக இருக்கிறது. ஏய், என்னடா ஒரு ஆம்பளை பார்த்து வாடா போடுற? நீ ஆம்பளையா? ஆமா. போடி பொம்பளை. பொம்பளையா? நீ பொம்பளை தாண்டி. மச்சான், என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியே இருக்குது. ஆமா. ஆமாவா? என் நிஜமான முகத்துல ஏய், சத்தியமா பொம்பளை தாண்டி நீ. நான் பெண்ணா? ஆமாடி. நான் பெண்ணா? ஆமாடி. என்ன? ஆமாடி. நான் பெண்ணா? ஆமாடி. என்ன என்ன அப்படி ஆளு? என்ன அப்படி ஆளு? பொம்பளை, நான் ஆம்பளை தானே? பொம்பளை பொம்பளை ஒப்பனை ஓலி. அப்படி ஓலியா? தேவடிய முண்டை. என்னடா? என்னடி? என் வீரமன் என் முதமெல்லாம் ஏதோ ஒரு மாற்றமாக இருக்கிறது. என் திறமெடுத்த தோள்கள் எங்கே? என் அதாவது நீண்ட புஜம் எங்கே? என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது? நீ பொம்பளை, நான் சொன்ன நம்ப மாட்டேதானே? ஓடி அது என்னாடி பொம்பளை வர்ற பொம்பளையா? ஐயோ, என்ன இது? என்ன இது விந்தையாக இருக்குது? அந்த நிலக்கரானை எடுத்து வாசிக்கிறவாங்க. நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். அதானே கண்ணாடி கொண்டு வந்து காட்டுறேன், அதுல பாரு தெரியுடி. ஐயோ கடவுளா, என்ன செய்ய? அதுவா? ஐயோ, திருப்பி திருப்பி கண்ணாடி கண்ணாடி திருப்பி நல்லா திருப்பா. கட்டி தின்னி கண்ணாடி ஏன் பக்கம் போயிடா? உன் பக்கம் போய் வைக்கிறதா? பொண்ணாச்சிக்கு போறதவன திருப்பி வைடா கண்ணாடியா. அந்த பக்கம் நல்லா அடியில மாத்தி வை. இப்படி வைடா, நேரம் பார்த்து வைடா. பாருமா. ஐயோ ஐயோ, ஐயோ ஐயோ கடவுளே.
பாப்பா எங்க வேணாலும் அடி பாப்பா, அங்க மட்டும் அடிக்காத, தப்பா நொறுங்கி போயிரும் மாயா. ஐயோ பாப்பா கடவுளே, ஐயோ தெய்வமே, இந்த உலக பிரபஞ்சத்திலே சந்திரன் என்று சொல்லக்கூடியவரோ மாபெரும் ஒளி வாய்ந்தவராயிற்று. உலகத்திலே 20 ஆனா உனையா நீ ஆம்பளை இருந்தப்ப கூட அழகா இல்ல, இப்பதான் நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ தெய்வமே, என்ன செய்வேன்? ஐயோ ஐயோ, இங்க கூட அடிக்கல, இங்க அடிக்காத, அதுதான் பத்திரமான பொருள். மாபெரும் வீரனாகி நானும் சந்திர பகவான் என்றால் இரவிலே ஒளி தரக்கூடியவனோ அப்படியாப்பட்ட அழகா இருந்த நானு கொஞ்ச நேரம் அப்படி திருன்னு பாக்காதீங்க. அவர் உன்னை சைட் அடிக்கிறார். ஐயோ முருகா, சரிமா சரிமா, என்ன கேக்கலையா? அவர் இந்த பக்கம் சைட் அடிக்கிறார், அவர் அந்த பக்கம், இவர் இந்த பக்கம். அப்ப இருக்கும்போது ஆமா ஒரு ஆணாக இருந்த நானும் இப்படி பெண்ணாக உருவத்தை மாற்றி விட்டானே. இதோ என்ன ஒரு ஆச்சரியம், இந்த உலக ஒரு மஞ்சத்திலே நாட்டு மக்கள் அனுப்பிட்டு வருவேன். சந்திர பகவான் என்றால் 27 கொண்டாடுங்க எனக்கு. இதுக்கு மேல 27 பொண்டாட்டியெல்லாம் கிடையாது. ஆமா 27 புருஷன் தான். 27 புருஷன். ஆமா. ஐயோ இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே கண்ணர் கம்பளூர் அஸ்ததிக்கு பாலகர் சித்தகாந்த மகாபலி பெருமை யாவற்று பெருமை இரண்டு ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு நிச்சயமாக சந்திர பகவான் நான் இருக்காரு. இந்த மாதிரி ஆம்பளை பசங்க எல்லாம் குறு குறுன்னு பாக்குறாங்க, நெத்தியில பாட்டு போட்டுக்கிட்டு அப்படி வரைக்கும் வரைக்கும் பாக்குறாரு. ஐயோ பாட்டு சரி பாரு. ஐயோ வளவாய மூடா ஊரு வாய மூட முடியுமா? முடியாது. ஐயோ என்ன பார்த்து பல்ல இப்படி காட்டுறாரு. ஐயோ 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 கல்ல எடுத்து குத்திக்கா பாப்பா. புகார் மாமா நான் தெரு முண்டை. மாபெரும் ஒரு வீரனாக இருந்தவன். கொஞ்சம் மூடாயா, திறந்து விட தெரியாத. நானா சொல்றேன், அதுவா சொல்றேன். ஐயோ என்னை பாப்பது எல்லாம் தண்டிப்புக்கு பாப்பாங்க. என்ன செய்ய? யாரு ஏத்துமாண்ணா? ஐயோ ஐயோ மாமா, ஐயோ அது வாடாது புள்ளவையா எடுத்து வரா. மாமா என்ன பண்ணுறீங்க மாமா?
ஐயோ ஐயோ இந்த உலக மக்கள் எல்லாம் இதை பார்த்து தப்பா பேசுவாங்களே, தவறா பேசுவாங்களே, என்ன பண்ணுறது? ஐயோ 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 நான் என்ன பண்ணட்டும்? ஐயா ஐயா ஒரு யாக்கம் பாரு ஐயோ யூடியூப் குடுக்க வெட்டின கடாங்க மாதிரி சுத்தி இருக்கானுங்க. ஐயோ இந்த உலக மக்கள் ஐயோ அண்ணா இருபத்தி ஏழு தேவமார கல்யாணம் பண்ண ஒன்னா ரெண்டா 27 பொம்பளைல கல்யாணம் பண்ண அப்படியாப்பட்ட மாபெரும் ஒரு வீரன் சந்திர பகவான் உலகத்திலே ஒளி தரக்கூடிய தெய்வமாகி நான் விளங்கும் போது இந்த 12 குலத்திலே முதல் 4 முடித்தேன். சத்தம் சாமி 12 குலத்திலே முதலாக குளிக்கும் போது நல்ல சூப்பரா இருந்துச்சு. 2வது தடவை நான் வந்து குளிக்கும் போது இதோ ஆளாகிறதுனாலும் ஒரு பெண்ணாக மாறி வச்சாங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் பார்த்து இந்த சந்திரன் எவ்வளவு அழகா இருக்கிறானே அப்படி என்ன பார்த்து ஆசைப்பட்டாங்களே. இப்ப ஆம்பளைங்க எல்லாம் பொடுக்கு 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 பாக்குறாங்களே. ஐயோ மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க உள்ளாய இந்த செலவு துறாதா இங்கே வாழுது. பூ முடிச்சு பட்டு வச்சா வரவு காலத்தா, பூ முடிச்சு பட்டு வச்சா வரவு காலத்தா. தலைப்பா கட்டு நீ வந்தா போட்டர்ல வாங்கிட்டு வருவா. சும்மா அவனை கூப்பிடாத.
வேண்டாம். உன்னை கூப்பிடலாமா? ஆமா அவரை கூப்பிட்டுக்கா. அப்படி இருக்கும்போது இந்த பகிரந்த குளத்திலே நான் குளிக்கும் தருவாயிலே ஆணாக பெண்ணாக மாறிவிட்டேன். இந்த உலக பிரபஞ்ச மக்கள் அனுபவித்து வருமே இந்த உலகத்துல இரவிலே ஒளி தர முடியாததுக்கு ஒரு ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டேன். நான் என்ன செய்வேன்? என் தளபதியை நான் எங்கே சென்று சொல்வேன்? இந்த குளத்திலே குதித்த உடனே நான் ஒரு பெண்ணாக மாறிவிட்டேன். என்னை பார்த்து சிரிப்பாங்க, பரிகாசம் பேசுவாங்க, எல்லை நினைப்பாங்க, ஏழை செய்வாங்க. இதோ இந்த சந்திரன் இவ்வளவு அழகா இருக்கு இந்த கர்வத்தினால இவ்வளவு கர்வமா இருந்தானே அப்படியாப்பட்டவன் ஒரு பொம்பளையா மாறிட்டாரு. அப்படி என்ன தவறா பேச மாட்டாங்களே. அதனால இதற்கு ஒரே ஒரு வழி, 4 திசைகளே ஒவ்வொரு திசையாக சென்று நான் போய் பார்க்க வேண்டும். இதற்கு என்ன விமோச்சனம்? இந்த விமோச்சனம் தெரியணும். நான் யாருக்கிட்ட போகணும்? கோயில் பூஜாரி கிட்ட போகணும். முன்னாடி உட்காந்துருக்கிறாரு பாரு. நான் இல்ல பெரிய பூஜாரி அங்க உட்காந்து அவர் கூட போ. ஐயோ நான் என்ன பண்றது? ஐயோ எதிர்த்து ஒன்று தெரியல. அண்ணா இதுல வைக்கிறதா? கத்தி எடுத்து அதுல வச்சுக்கா. என்னது கத்தி? கடவுளே ஏன்டா உனக்கு ஏன்டா கண்ணிங்க? மாட்டுக்கு மலை மேல கண்ணு, மனசுக்கு எதுமா வாயாது மலையா? இது மேல கண்ணு, அது மேலதான் கண். ஏற்கனவே குஞ்சிலாடி பழைய கண்ணு. எதுக்கு கவலைப்படல? 4 திசை இருக்குது. 4 திசை சென்று பாருங்க. இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஒவ்வொரு திசையாக இந்த குறையாத எனக்கு எப்பொழுது தீரும்? ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவன் மீண்டும் என்னுடைய சுயரூபம் எப்படி கிடைக்கும்? ஐயோ கட்டியா கருப்பு பண்ணி போவாங்களா? ஆயா கருப்பணி போகலாமா? கிழக்கு திசை செல்கிறோம். அந்த கிழக்கு திசை அண்ணாச்சாரி என்னடி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கிழக்கு திசையில வந்து பார்க்கும் போது என் கண்ணுக்கு எல்லாமே யாருமே தெரியல. எல்லாம் ஆளுங்க தான் இருக்காங்களே. ஐயோ என்னடி சபாஸ் சபாஸ் சரியான ஒரு சந்தோஷமான விஷயம். போன தெய்வம் குறுக்க வந்த கணக்கா ஆம்பளையா இருக்குன்னா பொம்பளையா மாறிட்டா. ஐயோ எல்லாமே மாறி போச்சா? கை காடு மூக்கு மூக்கெல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் நாங்க இன்னும் பார்க்கலையா? பார்த்தாதான் சொல்லுவோம் மாறிட்ட மாறலையா. எங்க கம்பெனில அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட மாட்டோம். அப்படி இல்லையா? அதனால இப்படி என்னுடைய உருவத்தை மீண்டும் எடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு திசையாக கிழக்கு மேற்கு வடக்கு பால் பூஜ்ஜியம் நல்ல சாப்பிடுறா. இல்ல கெட்ட நேரம் வாயா குடிச்சு கோவலா ஒரு காத்து வச்சு 9 சேர்த்து இருக்கேன். தேவையா பார்த்து தெல்ல வருது ஈர கடை அந்த வாயா தெல்ல வர பையா அப்படி கோவம் வந்து கேட்கணும்னா ஆனா இப்ப இன்னும் கேட்கல. இன்னும் கேட்கல. சத்தியமா சொல்றேன், இந்த சிவன் உனக்கு ஒரு கரண்டி என்ன கொடுக்காம போவாங்க. ஒரு கரண்டி என்ன பத்தாது, 5-6 லிட்டர் கொடுக்க சொல்லு. காலை நீ இப்படியே தான் போறேன். இப்படி புந்து இப்படி போயிருவேன். சுடுகாட்டு வழியா நீ நாசமா போயிருவேன். நாசமா போனா நீ மாசமாயிருவேன். பேசுறானே கூட பேசுறானே. கூட பேசுற முறை முறைன்னு பேசுறேன்.
அதனால இப்ப யாரோ நார்மாயாச்சு ஒலரை முண்டை நாராயணங்கிறாங்க நாரதங்கிட்ட போனா எப்படியும் எனக்கு ஒரு வழி பிறக்கும். போறியா? பொழுது வெடிக்கிறதுக்குள்ள போயிட்டு வா. என்ன நாரதங்கிட்ட போய் கேவலமா பேசுவாங்க. நாரதம் சென்றால் மீண்டும் நான் ஒரு பொம்பளையா மறுபடியும் இருக்கணுமா? பொம்பளையா வேற அழகா இருக்கிறான். பசங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு கையில காசு இல்ல, என்கிட்டயும் கையில காசு இல்ல. அதனால நீயாவது போமா பசங்கிட்ட போய் ஒரு 10 சம்பாரிச்சு கூட. சத்தியமா 1ஆம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு கரையாக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உருவா கூப்பிடுறேன். என்னவா என்கிட்ட குஞ்சில்லாயா? லாரி மாடி இறந்த மாதிரி